இது என்ன ஜூஸு? டேங்கு. என்ன சகருக்கு சாப்பிட மாட்டேங்குது கேஸு முந்த எடுத்துக்கு சாப்பிடுவேன். ஏன் சைராபி அப்படி சொல்லுவாப்புல மாடி எனக்கு சாப்பாடே வேறு. நேற்று நம்ம இடியப்பம் சாப்பிட்டோம்ல அது காரில். நாங்கள் அப்படி தான் சொல்லிட்டு வீட்டுக்கு வருவோம். அம்மாடி எனக்கு சாப்பாடே வேணான்னுவோம். நான் எனக்கு வேணாட்டி வேணாம். வாய் எடுக்க முடியாதுமா. ஐயோ கொதிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அக்கா வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்கு சிக்கன் சமோசா, பருப்பு வடை, வாழைப்பழ போண்டா, அவகோடா ஜூஸு, டேங்க் ஜூஸு, பிரியாணி, தால்ச்சா, கறி கிரேவி எல்லாமே பண்ண போகிறாங்க. ஆனால் மணி இப்போ என்னென்னா 5 ஆயிடுச்சு. 6:15க்கு எல்லா வேலையும் முடிக்கணும். எப்படி முடிக்கிறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணிக்கு கறி வேக வைக்க போறாங்க. இதை போட்டு வேக வைக்கவும். இது உப்பு நன்றாக வேக வைக்கும். இல்லம்மா அதில் கொடுங்க பிளேட்டை. போடு. சொரக்காய், கத்திரிக்காய், சவுச்சவுக்கா, மல்லி புதினா போட்டு தால்ச்சா காய் அப்படியே வேக வச்சிருவீங்களோ? சொல்லக்கூடாதுப்பா. பார்த்துக்கோங்க. ஈரலும் கறியும் போட்டு கிரேவி வச்சுக்கிறாங்க. விட்டாமின் இது அரைச்சாச்சா விட்டாமின் ஆமாப்பா. நாங்கள் அக்கான்னு கூட்டா நீங்கள் என்ன சொல்லுங்க? 3 தான் பாரு. சிக்கன் அரைச்சி போட்டுருவீங்களா? அம்மா பொடி பொடியாக போடுவாங்க. நல்ல பேஸ்ட் அரைச்சிட்டீங்க. மிளகாத்தூளா? பெரிய மனுஷர் குக்கிங் ஸ்டஃபிங். ஏத்ரிசா இங்கே வாரு. சுபானம்மாவை மேகியே பண்ணிடுவியா? கரம் மசாலா ஆவிலா வச்சு ஓரமா எங்கிட்ட அந்த நாய்க்கு தெரியும் இல்லாம சொல்லாத. அவன் சொல்லிட்டு போறான்ப்பா. நீ பேச நேரம் இல்லை. தால்ச்சா எப்படியா வைப்ப? நீ வித்தியாசம் செய்யற ரோஜா. சரிங்களா தால்ச்சாக்கு?
இப்போ கொஞ்ச நாள் ரெசிபி மாறி இருக்கா? அந்த குப்பையை அள்ளி போட்டுட்டு நாங்கள் தண்ணியை இந்த தண்ணியை தண்ணி ஊற்றி அந்த குப்பையை அதை போட்டு பாதுகாது பட்டகிராம் பொடியா தாளிச்சா, இஞ்சி பூண்டு பட்டகிராம் பொடி மிளகாத்தூள் மஞ்சத்தூளா தாளிச்சாக்கு கத்திக்கிட்டே தான் கிடக்குறா. என்னமோ சொல்றாள. இது அங்கே கூட்டி வச்சாச்சா பிரிஞ்ச வயிறா வலிக்குது. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சா? தேங்காய் சமோசா ஸ்டஃபிங் ரெடி. பிஸ்மில்லா வாலா. கறி கிரேவி வச்சாச்சு, தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. அங்கிட்டு பிரியாணி, சமோசா ஸ்டஃபிங்கு. மணி வந்து இப்போ 5:25. இன்னும் நீங்கள் எத்தனை மணி நேரம்மா? இன்னும் அரை மணி நேரத்தில் வேலைகள் முடிக்க வேண்டும். முடிஞ்சிருச்சா? மைதா மாவு வச்சு தானே ஒட்டுவோம். தேங்காய் ஊற்றிருக்காங்க. இப்போ டிஃபன் வேலை வந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சு தால்ச்சா வச்சுருக்காங்க, பீஃப் கிரேவி வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து சிக்கன் சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆகிருக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்தில் இனிமேல் இவங்க சமோசா போட போகிறாங்க. வேறு என்னப்பா செய்ய போறிய? பருப்பு போகிறாங்க. அப்புறம் அவகோடா ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. லெமன் ஜூஸ் போட்டாச்சு. முடிச்சுடா, நீங்க போய் வடக்கி சாப்பிட்டு வெங்காயம் நல்லா கருக வேகணுமா? தால்ச்சா பிடிச்சிருச்சு. பார்த்து ஹேண்டில் பிடிச்சிக்கோமே. மாமோடைக்கு கடலப்பருப்பு பட்டாணி பருப்பு அரைச்சி வச்சிட்டீங்களா? அரைச்சி வச்சா கடலப்பருப்பு பட்டாணி பருப்பு, உப்புத்தூள், சோம்பு வந்து இப்படி கசக்கி போடணுமாக்கும். இஞ்சி பூண்டு, பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் சாப்பரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. தால்ச்சாக்கு புளி ஓகே, ஊற போடுங்க. மணி 5:41 ஆகுது. இப்போ தான் வெங்காயம் கருகணுமா, அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்பைசஸ் போடுவாங்களாம். எத்தனை மணிக்கு நோம்பு திறக்கிற வடை போட போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். கறியை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்தால் பத்தாதா? இன்னும் வேணுமா? கறியிருச்சு, இப்படி வேணுமாக்கும். நீங்க எனக்குள்ள நிக்காம எதுக்கு போற? மல்லித்தூள், தயிர், வெங்காயம் கருகி அந்த கலர் வந்து சோறு கலர் வரைக்கும்.
இதில் புளிக்கரைசல் ஊற்றி நல்லா வேக வச்ச பருப்பில் மிக்ஸ் பண்ணியாச்சு. காயில் நல்லா வெந்துடுச்சுல. தால்ச்சா கொள்ள தானே வேலை முடிஞ்சா? தால்ச்சா ரெடி. நைட்டு நான் ஊருக்கு போட்டு மைதா மாவு பேஸ்டா இது? சிக்கன் ஸ்டஃப்டு சமோசா ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க சார், நான் வந்துட்டேன். சொல்லுவேன். அங்கே சமோசா சீட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பருப்பு வடை வந்துட்டு இருக்கு. அரிசி போட போகிறாங்க. வேலை முடிய போகுது. சமோசா சீட்டு ரெடி ஆகி வந்துருச்சு. இங்கே பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துப்பா போடுறா, நீ போடுறா. இன்னும் கொஞ்சம் நல்ல கறி இந்த ஜாஸ்தி வடை. 10 நிமிஷம் மேலே போகலாம். என்ன பண்ண போறீங்க? ரவை போட்டு ரவை போண்டா. ஆல்ரெடி இங்கே சமோசா ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து பருப்பு வடை போயிட்டுருக்கு. இப்போ வந்து இங்கே ரவை போண்டா வேற போட போகிறாங்க. ரவை போட்டு கொஞ்சம் மைதா மாவு. பேக்கிங் சோடா. வாழைப்பழம் போண்டாவா இது? வாழைப்பழமா போடுறீங்க? நான் நீ கேஸ் பண்ணுறதுக்கு அடுத்து வைக்கிறது மறக்கிறேன் பாரு. நீ போடு போடு. போடுங்க போடுங்க. அதே நிறைய அளவு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றுறோம். கொஞ்சமாக தண்ணி. இது வந்து வாழைப்பழம் போண்டா. போண்டா இனிப்புக்காக ஒன்று செய்கிறாங்க. பிளாஸ்டிக் என்னோட 6 கப் அது மாதிரி. அவளை போட்டு பாடா அவரிக்கிறா. ரியாத்து சம்பளத்தை எடுத்து வச்சிருக்கேன். ரியாத்து லெமன் கடைசியாக தான் ஊற்றுவீங்களா? தயிர் இது தம் போட போகும்போது ஊற்றுறது. நெய். குட்டி குட்டியாக தான் போடணுமோ? ஆமாம், உள்ளது வேகணும்ல. நல்லா இருக்கும் அது. அது நீ மொட்டை மாடியில நோம்பு திறக்க போறோம். மொட்டை மாடியில இன்னைக்கு நோம்பு திறக்க போறோம். இன்னைக்கு நோம்பு மொட்டை மாடியில திறக்க போறோம். இன்னைக்கு நோம்பு ஐயோ நோம்பு மொட்டை மாடியில திறக்க போறோம். முத நோம்புக்குலாம் வந்து இது என்ன ஜூஸ்? டேங்கு. ஜூஸ் ரெடி. இங்க வந்து அவகோடா. அத்தாக்கு எடுத்து வைக்க சொல்லிட்டு சித்தாமி 2 பேருக்கும் இது அண்ணன் ஃபர்ஸ்ட் கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் வச்சு வண்டி நிறையா இருந்துச்சா என்னன்னு தெரியல. நல்ல சாப்பாடாக சொல்லி குடிக்கணுமா வேணாமா போன் அடுத்தானா விருந்தாடி வந்திருக்கா கண்டிப்பா வரணும்னு சொல்லி அப்படி சொன்னியா பாது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வர்றா. என்ன ஏன் அப்படி சொன்னீங்க? கொஞ்சம் அள்ளி வச்சுக்கோங்க தாமி.
என்ன சகருக்கு சாப்பிட மாட்டேன் ஜாசு முந்த இடத்துக்கு இப்ப சாப்பிடுவேன். ஏன் சைடாபி அப்படி சொல்லுவாப்ல மாடி எனக்கு சாப்பாடே வேணும். நேத்து நம்ம இடியப்பம் சாப்பிட்டோம்ல அது கார்ல. நாங்க அப்படிதான் சொல்லிட்டு வீட்டுக்கு வருவோம். அம்மாடி எனக்கு சாப்பாடே வேணான்னுவோம். நான் எனக்கு வேணாட்டி வேணாம். நேத்து நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிடவே இல்லைல்ல. என்னல கொலை பண்றீங்க? பாயே வீடுமா வாய் எடுக்க முடியாதுமா. ஐயோ கொதிக்குதே. செம்ம டேஸ்ட் மாஷாஅல்லா. உங்க வீடு பேச கரண்டி அள்ளுவேன்.